கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த சுதந்திர தினத்திலும் 78வது சுதந்திர தினத்தை நாம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவன் நம் தேசத்திற்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நம்ம தேசத்துல வசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிறார். இதை உண்மையாய் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஒருவேளை சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னாலே இந்த வாக்குத்தத்தத்தை தான் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதே வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கு நாம் ஆழமாக தியானித்து பார்க்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுகின்ற இந்த வார்த்தை தேசத்தை குறித்தும் தேசத்தில் இருக்கிற நம்மை குறித்தும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. தேசமே பயப்படாதே. ஒருவேளை இதை நீங்க பல தேசங்கள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் தேவன் இதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நீங்க முதல்ல என்ன செய்யக்கூடாதாம்? பயப்படக்கூடாதாம். 2வது மகிழ்ந்து களி கூறணுமாம். ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ அவர் நமக்கு செய்ய போகிறார் என்றால் அவர் செய்ய போகிறார் என்பதில் நம்ம உறுதியாய் சந்தோஷமாய் அதுல மகிழ்ந்து களி கூறி நம்ம இளைப்பாறுதல்ல இருக்கும்போது நம்ம நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்ப அடுத்த வசனம் அதுல சொல்லுகிறது, வெளியின் மிருகங்களே பயப்படாதேங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை வனாந்திரத்துல மேய்ச்சல் உண்டாகணும், விருட்சங்கள் காய்களை காய்க்கிறதும், அத்திமரம் திராட்சை செடி பலனை தருகிறதும், அவர் மழையை தருகிறதும் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் நம் தேசத்தில் செய்கிறாராம். அப்போ தேசத்துல அவர் செய்வார் என்றால் தேசத்தில் இருக்கிற நமக்கும் அது சொந்தமாகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அடுத்ததை பார்க்கும்போது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்போ ஒரு செழிப்பை தேவன் இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த நாள்ல இருந்து நம்ம விசுவாசிப்போம். இந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில விருட்சங்கள் நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் கனி கொடுக்காதபடி இருக்குதோ அது எல்லாம் கனி கொடுக்கிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு ஏற்ற ஆசீர்வாதமான மழையை தேவன் தருகிறார். ஒரு செழிப்பை தேவன் தருகிறார். அப்போ இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முந்தின வசனங்கள்ல அவரிடத்துல தன் இருதயத்தை திருப்புகிற மனிதனுக்கு. அப்போ தேவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், நான் தேவனை மாத்திரமே முழுமையுமாய் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்துல தன் இருதயத்தை திருப்புகிற மனுஷனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அவரையே நம்பி இருக்கிறோம், அவரையே விசுவாசிக்கிறோம்னா இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் பலிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எதெல்லாம் சத்துரு கெடுத்து போட்டு வச்சிருந்தானோ அது எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்ய போகிறார்? அந்த வருஷத்தையும் தருவார். அழித்து போட்டவைகளையும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? திரும்ப தருவார். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அப்போ இன்றைக்கு நம்ம ஒருவேளை இதை ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எகிப்தில இருந்து வெளியே வரும்போது அவங்க போட்ட செருப்பு அங்க சின்னதாகலையா, அவங்க உடுத்தி இருந்த உடை சின்னதாகலையா, அவங்க வளர 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 அங்க செருப்பு வளர்ந்தது, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அங்க வளர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தேவனைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அப்படி உங்களை நான் அதிசயமாய் நான் நடத்தி வருவேன், அப்போ நீங்க என் நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசுறாரு. நீங்க ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அந்த வெட்கத்திலிருந்து தேவன் நிச்சயமாய் உங்களை வெளியே கொண்டு வருகிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் வாக்குத்தத்தத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை விசுவாசித்து இதை அறிக்கைட்டு, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் குடும்பம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடும் போது மரணமும்
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ உங்க வார்த்தைய உங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசும்போது நிச்சயமா உங்கள் முகங்கள் பிரகாசிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததா 28வது வசனத்துல இதெல்லாம் நடந்த பிறகு அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இது எல்லாவற்றிற்கும் மேலா இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உங்க மேல நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். நம்ம குடும்பத்து மேல ஊற்றுவார், நம்ம தேசத்தின் மேல ஊற்றுவார். இனி வருகிற காலம் நிச்சயமாய் தேசத்திலே எழுப்புதலின் காலமாய் இருக்கும் என்று சொல்லி இயேசுவை அறிந்து எல்லா பக்கங்களிலும் இருந்து அவரிடத்தில் மாத்திரம் வல்லமை உண்டென்று சொல்லி அவரிடத்தில் வந்து சேரும் நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எல்லார் மேலேயும் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிற காலத்திற்குள் நம்ம வந்திருக்கிறோம்னு சொல்லி நிச்சயமாய் நம்ம விசுவாசிப்போம், அதை பேசுவோம். நம் தேசத்துல நிச்சயமான மாற்றங்கள் உண்டு. நம் வாழ்க்கையில நம் குடும்பத்துல மாற்றங்களை தேவன் கட்டளையிடுகிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி எங்களை பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். அப்பா, இந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லாரும் பயப்படாமல் உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறி ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியினால் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே, மகிழ்ச்சியின் நாட்கள் ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.